வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் நிஜ ஆத்மாவும் பொய்வேச மனசும். நிஜம் என்பது உண்மையானது என்று நாம் அர்த்தம் பண்ணி கொள்கிறோம். நிஜம் என்பதற்கு நிஜமான அர்த்தம் தனக்கே உரிய ஸ்பாவம், தன் உண்மை இயல்பு என்பதாகும். 2 அர்த்தத்திலும் ஆத்மாதான் நிஜ நாம். அதை அறியாத நாம் மனசின் பொய் வேஷத்தில் நம் சுபாவத்தை தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள்தான். மனசை நாமாகவே நினைத்து விடுகிற அளவுக்கு அது பெரிய வேஷம் போட்டு ஏமாற்றி விடுகிறது. ஒரு வேஷமில்லை, மாறிக்கொண்டே இருக்கிற பல வேஷங்கள். பழனியில் தண்டாயுதபாணிக்கு கிடுகிடுவென்று ஒரு அபிஷேகத்துக்கு மேல் இன்னொரு அபிஷேகமாக பண்ணி திரை போட்டு அலங்காரம் பண்ணி திறந்து காட்டுவார்கள். ஒரு அலங்காரத்திலே ஆண்டி பண்டாரமாக நிற்பார். கொஞ்ச நேரத்தில் இன்னொரு அபிஷேக அலங்காரமாகி திரையை விளக்கும்போது பார்த்தால் ராஜாவாக காட்சி கொடுப்பார். அதற்கப்புறம் இன்னொரு அலங்காரத்தில் வேட ரூபத்தில் தரிசனம் தருவார். அதே மாதிரிதான் நம் வேஷமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பிறந்ததிலிருந்து கருவாய் உருவானதிலிருந்து இன்னும் பின்னே போனால் எத்தனையோ ஜென்மத்துக்கு முன்னால் இருந்து நம் உடம்பும் மனசும் மாறிக்கொண்டே இருக்கிறதென்றால் ஒவ்வொரு மாற்றமும் ஒரு வேஷம்தானே. இருந்தாலும் ஒரு துணியும் போட்டுக்கொள்ளாமல் மல மூத்திரங்களை அடித்துக்கொண்டு செருப்பு துடைப்பை கட்டை எதுவானாலும் ஹாவு ஹாவு என்று கடித்துக்கொண்டு ஹா ஹூ என்று விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தையேதான் இன்றைக்கு எத்தனையோ நாசூக்கு நாகரிகம் பார்க்கிற நாம் என்பதாக ஒரு நான் எண்ணம் அன்றிலிருந்து இன்று வரை அறாத மாறாத தொடரிலையாக இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த எண்ணத்துக்கு அடியில் நமக்கு உயிர் ஆதாரமாக இருப்பதுதான் ஆத்மா. அன்றைக்கு குழந்தை வேஷத்தில் இருந்தவனும் இன்றைக்கு இப்போது நாமுள்ள இந்த வேஷத்தில் இருப்பவனும் ஒரே ஆசாமி என்று நமக்கும் தெரிந்து மற்றவர்களுக்கும் தெரிவது அத்தனை வேஷத்துக்கும் ஆதாரமாக மாறாமலுள்ள அந்த ஆத்மாவினால்தான். சினிமா டிராமாவிலே பல வேஷங்களில் ஒரு நடிகன் வருகிறான். ஒன்றில் ராமனாக வரலாம், இன்னொன்றில் ராவணனாக வரலாம், ஒன்றில் பணக்காரனாகவும் இன்னொன்றில் தரித்திரனாகவும் வரலாம். இப்படி வேஷம் மாறுகிறதென்றாலும் வேஷம் போட்டுக்கொண்ட ஆசாமி ஒருத்தன்தான். அப்படியே நம்முடைய வாழ்க்கை நாடகத்தில் நாம் போட்டுக்கொள்ளும் பல வேஷங்களில் ஒரு வேஷமாக இல்லாமல் இத்தனை வேஷமும் போட்டுக்கொள்கிற அந்த ஒரு நிஜ ஆசாமியாக இருப்பது ஆத்மாதான். வேஷங்கள் பல இருக்கின்றன என்பதாலேயே வேஷமாயில்லாத ஒரு நிஜ ஆசாமியும் இருப்பதால்தான் இந்த வேஷங்கள் அவனுக்கு ஏற்பட முடிகிறது என்று ஆகிவிடுகிறது. வேஷத்தை கலைத்துவிட்டு அந்த ட்ரெஸ் மேக்கப் எல்லாவற்றையும் எடுத்துவிட்டு ஆசாமி தன் வீட்டில் இருக்கிறார் போல் ஆத்மாவானது மனஸ் உடம்பு முதலிய உடுப்பும் ஹரிதாரமும் இல்லாமல் சுகூப்தியிலும் தூக்கத்திலும் நிஷ்டையிலும் இருக்கிறது. அப்போது உடம்போடு மனசோடு பற்று கொள்ளாமல் தனியாய் இருப்பதனால் ஒரே சாந்தமாய் இருக்கிறது. ஒரு காரியமும் எண்ணமும் இல்லாமல் இவற்றால் ஏற்படும் இழுபறி போராட்டம், அதாவது தேவாசுர யுத்தம் இல்லாமல் ஜீவன் இருப்பது அப்போதுதான். ஆசையும் அதனால் ஏற்படும் அவஸ்தையும் இல்லாமல் ஜீவன் இருப்பது மனசின் ஆட்டமில்லாமல் ஆத்மா மட்டும் இருந்து கொண்டிருக்கும் நிலையிலேதான். பிரசாந்த நிலை என்கிற உசந்த அமைதி நிலை அதுதான். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அடுத்து ஆத்மாவினாலேயே மனத்தின் இயக்கம். ஆனால் விசித்திரம் என்னவென்றால் சாந்தமயமான இந்த ஆத்மா இல்லாமல் சாந்தியே தெரியாத மனசுக்கு வேலை செய்கிற சக்தி இல்லை.
மனசின் வேலை என்பது என்ன? எதையாவது நினைப்பது, ஆசைப்படுவது. நினைப்பும் ஆசையும் இல்லாததாக ஆத்மா இருந்தாலும் அந்த உயிர் தத்துவம் இல்லாமல் மனஸ் நினைக்க முடியாது. மனசின் நினைப்புகளை, குறிப்பாக ஆசைகளை ஒட்டித்தான் சரீரம் வேலை செய்வது. உடம்பை பலவிதமாய் வேலை வாங்குவது மனஸ்தான். ஆனால் அந்த மனசும் வேலை செய்வது ஆத்மாவின் சக்தியால் தான். ஆனால் ஆத்மாவோ தனியாய் உள்ளபோது சக்தி என்பதற்கு இடமே கொடுக்காததாக ஒரே சாந்தமயமாகத்தான் இருக்கிறது. ஆத்ம சக்தி என்று தற்காலத்தில் பத்திரிகைகளிலும் பிரசங்கங்களிலும் ரொம்ப அடிபடுகிற வார்த்தை கூட யோசித்து பார்த்தால் சரியானது இல்லைதான். இன்னொன்றை நல்லதாகவோ கெட்டதாகவோ பாதிப்பதாக ஒன்று உள்ள போதுதான் அதன் சக்தி பற்றிய பிரஸ்தாவமே வர முடியும். எதனோடும் சம்பந்தப்படாமல் தான் பாட்டுக்கு சாந்தமயமாய் இருக்கிற ஆத்மாவில் சக்திக்கு இடமில்லை, சம்பந்தப்படவில்லை என்கிறீர்கள். நீங்களே தானே கொஞ்சம் முன்னாடி மனஸ், உடம்பு எதுவானாலும் அவை வேலை செய்ய ஆத்மாதான் ஆதாரம் என்றீர்கள் என்று கேட்கலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்க தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்ப நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்துடும். நம்ம சேனல்ல வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகா பெரியவா மகிமை, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏளனம் செய்த பாவம்